எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி சொல்லிட்டு கொடுத்தாரு அவரு. அவரோட சூட்டை நம்பிதான் எல்லாரும் 7வது விட அமைதியா இருக்கிறாங்க. அத்தனை வீடு கரண்ட் கட் பண்ணி இருக்காங்க, சர்ச்சைக்கு கரண்ட் கட் பண்ணி இருக்காங்க. நாளைக்கு மறுநாள் சர்ச்சை எங்களுக்கு எப்படி நடத்துவோம்? இது வரைக்கும் மக்கள் கேட்டுட்டே இருக்காங்க. ஒரு உண்மையை கவர்மெண்ட் அதிகாரி சொல்ல மாட்டாங்க. எங்க ஜியோ பாஸ் பண்ண சொல்றாங்க. எங்க சார் ஜியோ? அவர் எங்க அதிகாரி? ஜியோ எங்க சொல்லுங்க. அதிகாரி நான் கேக்குறேன், இப்ப கேக்குறேன். ஜியோ கிடையாது, ஜியோ இல்லாமே பேசுறாங்க, ஜியோ இல்லாமே பேசுறாங்க. அப்ப இது நிச்சயமா இது யாரோ சூழ்ச்சி, சில அரசியல்வாதிகள் பின்னணியில இதை நடத்த உடைக்கிறாங்க. இதுக்கு நிச்சயமா எங்க பணம் போயிருக்குது. நான் சொல்றேன், நான் இங்க இருக்கிற அரசியல் எல்லாரும் ஒன்னா கூட்டு சேர்ந்து செய்யறாங்க. எல்லா அரசியலும் கூட்டு சேர்ந்துறாங்க. இது யாரு? இது ஆளுங்கட்சி, அதுக்காக அவங்க லீடரா இருக்கிறாங்க தான் நான் சொல்லுவேன். கலெக்டர் ஆட்சியில் சொல்றாங்க, எந்த ஒரு நடவடி நாங்க கொடுக்கல. இதுக்கு எடுக்க சொல்லி எந்த அப்படியே கமிஷனர் போங்கன்னு சொன்னாங்க. மக்களுக்கா காட்டுறது உங்களுக்கு ஜீவோ இல்லை சார். உங்ககிட்ட ஜீவோ காட்டுங்க பாக்கலாம். எவ்வளவு உங்களுக்கு பெட்டி கொடுத்துருக்கா? அந்த பெட்டி வாங்கி வந்திருக்கீங்க. அந்த அரசியல்வாதிக்கு ஏதோ பெட்டியை வாங்கிட்டு இவங்க அதிகாரிகளை சப்போர்ட்டுக்கு வந்திருக்காங்க. இதை எடுக்க சொல்லி நாங்க எல்லா பக்கமும் பார்த்து ஒரு ஜீவோ கிடையாது காலி பண்ண சொல்லி கவர்மெண்ட் கலெக்டர் ஆபீஸ்ல சொல்றாங்க. எப்படி காலி பண்றீங்க? யாரை ஏமாத்துறீங்க? லைவ்ல போகுதா? இல்ல மக்கள் காலி சார் போராடிட்டு இருக்காங்க. போராட்டத்தை தோல்வி வந்தா எடுக்கிறதுக்கு ரெடின்னு தான் சொல்றாங்க எல்லா மக்களும். எங்களுக்கு நியாயமான ஜீவோ கிடைச்சி ஜீவோன்னு படி நாங்க எடுக்கிறதுக்கு ரெடி தான். மீதி இருக்கிறவங்க கூட சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ரெடி தான் எடுக்கிறதுக்கு யாரும் ஒன்றும் விரோதமா இல்ல. ஆனா நியாயமா ஜீவோ கட்டு, நியாயமான முறையில எடு. அதுதான் எங்களோட கோரிக்கை. ஸ்கூல் வருதா? கவர்மெண்ட்ல ஏதோ முக்கியமான ஒரு இது வருதா? ஒரு ஏரி குளத்துக்காக. அதனால நீங்க ஜீவோ இல்லாம எடுக்கிறது முக்கிய மக்களுக்கு காமிச்சிருக்கணும். ஜீவோ நியாயமா ஒட்டுவாங்க. ஒரு இடத்த காலி பண்ணனா ஜீவோ பப்ளிக்கா ஒட்டுவாங்க. என்ன சார் ஒட்டிருக்கீங்க? இது வரைக்கும் காமிக்கவே மாட்டீங்க. யாரை ஏமாத்துறீங்க? எந்த அரசியல் வாய்ப்பு பணம் வாங்குனீங்க? 3 பொம்பளை பிள்ளைங்க. எனக்கு வந்து ஹார்ட் பிரச்சனை. நீ சொன்னீங்களாமே, அவர்கிட்ட சொல்லவே இல்லையாமே. யாருன்னு தெரியும் அதிகாரி சொல்றாரு. அந்த அம்மா நான் போக மாட்டேன்னு சொன்னாங்க. நீங்க சொன்னீங்க கேட்டுட்டாங்க. எடுத்து போய் வண்டியில வச்சாச்சு. நாங்கெல்லாம் எங்களுக்கு வாழ்வாதாரமே இங்கதான் சார். எங்க குழந்தைங்க எல்லாம் இங்கதான் படிக்குது. எங்களுக்கு அங்க போனா பாதுகாப்பு இல்ல. நாங்க இப்ப வந்து கட்டாயத்தின் பேர்ல தான் நாங்க போறோம். நான் இவ்வளவு நேரம் கத்துனேன். என்ன வந்து சட்டம் பண்ணல அவங்க. என்னால முடியல. அதனால ஒண்ணுமே பண்ண முடியல. எனக்கு ஒரு கைப்பிள்ளை கூட்டம் பிரிக்கிறாங்க. ஆமா, எங்க வீடு இடிச்சிட்டாங்க. எங்க பொருள் எடுத்து போயிட்டாங்க. இப்ப எங்க போலாம்? இப்ப எங்க வந்து மூலக்கொத்தத்துலதான் உங்களுக்கு பாவம் அலாட்மெண்ட் ஆயிடுச்சு. நீ போய்தான் அவங்களுக்கு 114 வீடு. காலி பண்ணீங்கல்ல, அது ஜீவோ. நீங்க எங்க சார் ஜீவோ பிரிச்சு விடுறீங்க? யாரோ ஒரு அரசியல்வாதிக்கு நீங்க கை சப்போர்ட்டா இருக்கிறீங்க. யாரோ ஒரு அரசியல்வாதிக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க இல்லையா? இங்க யாரோ ஒரு அரசியல்வாதிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு கூட்டம் பிரிக்கிறாங்க. எல்லாம் உடைக்கிறாங்க. இங்க பிரிச்சு விடுறாங்க. ஜனங்களை ஒற்றுமையா இராதபடி.
என்ன நடந்தது சொல்லுங்க, பேசக்கூடாது சார். இந்த இடத்துல இதுவரையிலும் நம்ம மக்கள் எல்லாரும் கேக்குறாங்க, ஒரு இடத்தை காலி பண்றதுக்கான ஜீவோ என்னன்னு கேக்குறாங்க. இதுவரைக்கும் ஜீவோ காட்டப்படவே இல்லை. பொதுவா ஒரு இடத்தை காலி பண்ண முன்னாடியே எச்சரிக்கை ஜீவோ ஒட்டுவாங்க. ஒரு வீட்டுக்கு உள்ள கதவை ஒட்டுவாங்க. இந்த ஏரியாவுல ஒரு ஜீவோ இல்ல. ஜீவோ ஒட்டாமையா எப்படி சார் செய்றீங்க நீங்க? ஜீவோவே இல்லாம எப்படி செய்றீங்க நீங்க? அதாவது ஏமாத்துறீங்க. அப்ப யாரோட கைக்கூலி? யாரோ அரசியல்வாதியோட கைக்கூலி. கைக்கூலி அரசாங்க அதிகாரிகளை பயன்படுத்துறாங்க, போலீஸ்காரங்களை பயன்படுத்துறாங்க. பயன்படுத்தி நீங்க எங்களை காலி பண்ண வைக்கிறது நீங்க பண்ற சூழ்ச்சி இது. ஜீவோவே இல்லைங்க. ஜீவோ ஒட்டாமையா செய்துட்டு இருக்கீங்க நீங்க. அப்போ வரவன் மட்டும் இடிக்கிறோம், வராதவன் அப்படியே இது பண்றது, அப்புறம் அவங்க வீட்டு இடிக்கிறோம் ஏமாத்துறது. யாரு சார் ஏமாத்துறது? இடிக்க மாட்டேன்னு சொன்னாரு. கிடையாது காலையில் கூட சொன்னார் கவுன்சிலர். இல்ல இல்ல 7ஆம் வீட்டை இடிக்க மாட்டான்னு. இப்ப 7ஆம் வீட்டை எப்படி இடிச்சாரு? அர்த்தம் சொன்னாங்க எழுதிட்டு கூட நீங்க போக பிரியம் விட்டுருவேன்னு சொன்னாங்க. இந்த வீட்டுக்கு அந்த அம்மா இங்கதான் இருக்கிறாங்க, கேளுங்க எப்படி இடிச்சாங்கன்னு. பயமுறுத்துறாங்க. என்ன கூட பயந்தாம எழுதலாம் இடிக்க போன்னு பாருங்க. வேணும்னே என்ட்ரன்ஸ் அடிச்சிருக்காங்க, சர்ச்சு போர்டு அடிச்சிருக்காங்க, சர்ச்சு சிலுவை அடிச்சிருக்காங்க. கிறிஸ்தவனுக்கு முக்கியமானது சிலுவை அடிச்சிருக்காங்க. அப்ப கவர்மெண்ட் முதலமைச்சர் தான் சொன்னாரா? நீங்க முதலமைச்சர் சிலுவை உடை சர்ச்சை உடைன்னு சொல்றாரா? சொல்லுங்க. யார் ஏமாத்துறதுக்கு இந்த அரசியல்வாதிகள் போலீஸையும் அரசாங்க நான் அதிகாரிகளை சொல்லல, யாரோ இதுக்கு அரசியல்வாதி பின்னணியில் இருக்கிறாங்க. அவங்களுடைய அதிகாரத்துல என்ன பண்ணாங்க? போலீஸ்கார கூட்டு வராங்க, கார்பரேஷன் கூட்டு வராங்க. பாவம் அவங்க நாங்க குற்றம் சொல்லல, அவங்களை குறை சொல்லல. ஆனா யார் இந்த அரசியல்வாதி? ஏதோ பணத்தை வாங்கிட்டு ஏதோ செய்ய பாக்குறாங்க. இங்க ஜீவான் ஒண்ணு இருந்தா மொத்தம் தான் இடிக்கணும். இந்த ஏரியா வேணும், மொத்தம் தான் வேணும். இந்த ஏரியா ஒரு வீடு வேணும், ஒரு வீடு வேணாம் வைங்க. எங்கயா இருக்கு அந்த மாதிரி ரூல்? எதற்கு மெட்ரோ ட்ரெயின் வந்தது எல்லாத்தையும் காலி பண்ணீங்க? யாராவது பிரச்சனை பண்ணாங்களாங்க? ஏன்னா ஜியோ அங்க இருந்தது, ஜியோ பாஸ் பண்ணீங்க, ஜியோ மக்கள் பார்த்தாங்க, காலி பண்ணிட்டு எல்லாரும் போனாங்க. ஏதோ பிரச்சனை வந்தது எதுக்கு? அதுக்கு ஆப்போசிட்ல இல்ல. இங்க ஜியோ ஒட்டவே இல்ல. ஜியோ காமிக்க கூட மாட்டாங்க. ஜியோ காமிக்க கூட மாட்டாங்க. 54 வீட்டுக்கு 115 வீடு எப்படி பயோமெட்ரிக்ல வந்தது? நாங்க 54 குடும்பமே 54 குடும்பம் தான். 55 நாள் பண்ணி 10% தான் எழுதி இருப்பாங்க. அப்போ 115 வீடு எப்படி பயோமெட்ரிக்ல லேட் பண்ணி ஆச்சு? அப்ப அந்த அரசியல்வாதி அவங்களுக்கு தெரிஞ்சவங்க என்ன பண்ணி இருக்காங்க? எழுதிக்கிறாங்க. அவங்க மாமா மச்சான் குத்துருக்காங்க தான் நான் சொல்றேன். நான் தெரிஞ்சவங்க குத்துறேன் பணம் வாங்கிட்டு. சின்ன சின்ன ஓலை குடிசிங்க, பாத்ரூம் எத்தனை பாத்ரூம் கிணறு என்ன ஒரு லிஸ்டா எடுக்கலாம். அப்பா இவ்வளவு பெரிய வீடுகளை கட்டிட்டு அப்பாவி ஜனங்க பாதிக்கப்படுறாங்க. சார் நீங்க கூட போலீஸ் அதிகாரி தானே? ஒரு ஜீவோ எங்க சார் கேட்டீங்களா? ஜீவோ எங்க இது காலி பண்றதுக்கான பேசுங்க, சத்தம் போட்டு பேசாதீங்க. இல்ல 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 மெல்லமா பேசுங்க, சத்தம் போட்டு பேசாதீங்க. இல்ல இல்ல நான் ஏன் கத்துறேன் கேக்குறேன். ஏன் கத்து டென்ஷன் ஆகும் கேக்குறேன். ஏன் டென்ஷன் சொல்லுங்க. சார் உங்க வீடு இடிக்கப்பட்டா நீங்க சார் வீடு இடிச்சீங்களா சார்? சாரி அப்படிதான் பேசுவீங்களா? ஒரு நாளும் பேச மாட்டீங்க. உங்க பிள்ளை மேல வண்டி விட்டு கேப்பீங்களா? யாருமே ஆதாரம் இல்லாம இடிக்க மாட்டாங்க. ஆதாரத்தெல்லாம் கேட்கிறோம். உள்ள பண்ண போடுங்க. கோயில் இருந்திருக்கு சார். ஏன் சர்ச்சை எடுத்திருக்கீங்க? என்னன்னு கத்தல சார். எனக்கு ஜியோ எங்கன்னு கேக்குறேன் சார். அதான் சார் ஜியோ இருக்கான்னு எங்களை கேக்குறாங்க. சொல்லுங்க.
ஜியோ கட்டுறீங்களா? நீங்க எந்த ஜியோ கட்டுறீங்க கோயில்? இதோ இங்க பாரு, அந்த ஆடை காட்டுமா? எடுங்க. 5 வருஷத்துக்கு எடுங்க சார். கோயில் இல்ல சார், இந்த வீடு இங்க இருக்கு. இருங்க சார். நீங்க பேச வந்து கோயில். நீங்க எந்த ஜியோ கோயில் கட்டுறீங்க நீங்க சொல்லுங்க. எல்லாம் அரசாங்கம் சொல்லுங்க. சும்மா இருக்கு சார். இன்னும் பேச வந்து பேசுறீங்க. ஏன் பேசக்கூடாது? ஏன் பேசக்கூடாது? ஜியோ கேக்குறீங்க நீங்க? ஜியோ இடம் தான் பிரச்சனை. இடம் தான் பிரச்சனை. அதெல்லாம் கிடையாதுங்க. நீ ஜியோ கேக்குறா ஜியோ காமிங்க. ஜியோ காமிங்க. ஜியோ நீங்க காட்டுங்க. நீங்க முதல்ல காட்டுங்க. இடிச்சீங்க. ஜியோ கேக்குறீங்க. ஆமா சார், நீங்க தான் இடிச்சிருக்கீங்க. நீங்க தான் காட்டணும். ஆமாங்க. அரசு முறையா தான் சார் செய்யும். முறையா தான் பண்றாங்க. அரசு செய்தா முறையா பண்றாங்க. முறை தவறி பண்ணவே இல்லை. அரசு முறையா தான் பண்றாங்க. அரசு முறை தவறி அரசு கரெக்டா தான் செய்யும். அப்படியே சொல்லுங்கம்மா. மக்களை யாரு எதிர்த்து பேசுறாங்களோ அவங்கள வாய் அடக்குறது, மிரட்டுறது, உருட்டுறது. யார்தான் இங்க நடக்குது? நாங்க கண்ணால பாத்துட்டு இருக்கோம். சரி பண்ணி கொடுத்தா முடிஞ்சு போச்சு. இபி மீட்டர் எல்லாத்தையும் உடச்சு எடுத்தாங்களா? ஆமா. சொன்ன மாதிரி சொன்னா பரவாயில்லைங்கம்மா. தெரியாம பண்ணிக்கலாம். பாதியில வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி பேசிட்டு தான் போயிருக்கிறேன். இருக்கிற அந்த புகன் கொண்டு நான் பேசிட்டு போயிருக்கேன். அப்புறம் தெரியாம அடிச்சிடல, தண்ணி அடிச்சிருக்கேன். நான் சொல்லிட்டு போனேன். காட்டும் போது இன்னொன்னு டச் அதுக்காக நாங்க வரவே இல்லை. கேட் எல்லாம் கூட விழுந்துரும். கேட் போர்டு கேட் எல்லாமே விழுந்துரும். எந்த நாய் வந்தாலும் அப்படிதான் இருக்கும். போமா நீ வேற இவனுக்கு வேணா அதுல நாங்க எழுதாத வீடுகளை தெரியாம பண்ணிட்டு இருக்காங்க. மக்களே கவனிங்க. பாருங்க, எழுதாத வீடுகளை 100% இடிக்க மாட்டாங்க. நாங்க ஒரே வார்த்தை தான், எழுதின வீடுகள் மட்டும் தான் இடிக்க போறாங்க. அவங்க சத்யா சரியா? சத்யா சத்யா வாங்க பாருங்க. ரெண்டு பேரும் மாத்தி பேசுறாங்க. சரி, அது வேண்டாம். இடிச்ச வீடுகள் இருப்பாங்க. யாரெல்லாம் வந்து எழுதலையோ அவங்க தொட மாட்டோம். பயோமெட்ரிக் எடுத்தவங்களுக்கு விருப்பம் இல்லாம கொஞ்சம் பேர் 6 மணிக்கு மாமாமா பண்ண மாட்டாங்க. பயோமெட்ரிக் எடுத்தவங்களுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றாங்க. அது பண்ண முடியாது. எழுத மாட்டேன்னு சொல்றாரு. பாரு, இடிக்க மாட்டாங்களா? இடிக்க மாட்டேன்னு சார் சொல்றாரு. எழுதாத வீடுகள் இடிக்க மாட்டோம். எடுத்தவங்க எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு அது சொல்ல முடியாதுமா. அது முதலே சொல்லியாச்சு. அதுக்கால இப்ப இது எப்படி கிடையாது. இது சரியா? இப்ப சார் சொன்னாரு, நாங்க அங்கேயே சொல்லியாச்சு. இவங்க எல்லாம் இருந்தாங்க, அங்கேயே சொல்லியாச்சு. இப்போதைக்கு யாரும் கம்பல் பண்ணி பயோமெட்ரிக் எடுக்கல சார். போகும்போது நாங்க யாருமே வற்புறுத்த மாட்டோமா அப்படின்னு சொல்லி தான் எங்களை அனுப்புனாங்க. நாங்க பயோமெட்ரிக் எடுத்தவங்களா இருந்தாலும் நாங்க வற்புறுத்த மாட்டோம், கம்பல் பண்ண மாட்டோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தா வார்த்தை மாறி மாறி பேசுவாங்க. நீங்க ஒரு பேசுவீங்க, நான் 8 மன்றத்துக்கு போய் நாங்க எல்லாமே விசாரிச்சுட்டு தான் சார் நாங்க வந்தோம். வீடியோ எடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நாங்க வந்து என்ன சொல்றாங்க அதை நான் கேட்க முடியும். அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றவங்களே நாங்க இப்ப என்ன பண்ணுவீங்க? அது முதல்ல நம்ம இருந்திருக்கணும். என்னன்னு ஏப்பா அப்படிதான் போலீஸ் ஆசை காட்டுவாங்க. யார் ஆசை காட்டுவாங்க? என்ன பண்ண முடியும்? இப்போ வந்து நாங்க யாருமே வந்து பயோமெட்ரிக் வைக்காத இருக்க மாட்டோம். பயோமெட்ரிக் இருக்கு விருப்பம் இல்லைன்னு நிக்கிறாங்க. அது ஒண்ணும் பண்ண முடியாதுமா. நீங்க அவங்க தான் கேட்கணும். நான் பண்றேன். அது நான் பண்ணி சொல்றேன். அதே போல வந்து 6 மணிக்கு இந்த ஒர்க் நிற்கும்போது சரியா? இந்த வழியில எல்லாமே சார் எல்லாம் பொறுமையா எல்லாமே சாதிக்கும் சார். காலையில ரொம்ப அந்த சாட்சியை சொன்னார். சரின்னு தான் சொன்னாரு. அதுதான் எனக்கு டென்ஷன். நான் ரொம்ப சாப்பிட்டா தான் பேசணும்.
நம்ம நல்லா இருக்கும். எனக்கு என்னன்னா என் உயிர் போனா கூட பரவாயில்ல அந்த அளவுக்கு இருக்கு. அதுக்காக தேவை சர்ச்சை வந்து ஆமா சார் ஒரு அவமதிக்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. சிலுவை இருந்துச்சுங்க, அந்த சிலுவை அவமதிச்சிட்டாங்களே, எல்லாமே போர்டு அவமதிச்சிட்டாங்க, கேட் எங்களுக்கு கிறிஸ்டியன் சர்ச்சை அவமதிச்சிட்டாங்க. அருமையா அதுதான் எனக்கு வயிறு இல்லையா? அப்ப டென்ஷன் ஏன் கடவுளே அவமதிச்ச பிறகு நான் உயிரோட இருந்தா நீங்க அரெஸ்ட் பண்ணி போட்டா கொண்டு போட்டா எனக்கு என்ன இருக்குது? அப்படி அதனால என்ன சார் கட்டுறீங்க? உயிர் போயிடுற அளவுக்கு எங்களுக்கு பண்ணிட்டீங்க, அப்புறம் நான் எப்படி கட்டாம இருக்கிறது? இல்ல கொஞ்சம் சேஃப்டி இல்ல பாருங்க. நான் பண்ணி கொடுத்துருவேன். அது உடனே உடனே எல்லாம் முடிஞ்சு ரூம் மாதிரி சார். ஈபி அப்புறமா 6 மணிக்கு வரும். ஏமா நான் போட்டு கொடுத்துருவேன். பேசுங்க அடிச்சுங்க, பேசுனீங்க அடிச்சுங்க. இல்ல ஏன் அடிச்சீங்க? நான் இருக்கு சார், கவலைப்படாதீங்க சார். ஏமா இது பாருங்க, யாருமே விருப்பம் யாரும் பண்ண மாட்டாங்க. வயோலெட் வச்சு அதை விட எடுக்க மாட்டோம். எல்லாரும்